ராம்நாடு பஸ் ஸ்டாண்டு முன்னாடி எப்படி இருந்ததோ அது மாதிரி பழைய ஃபார்முக்கு வந்துகிட்டு இருக்கு. ராம்நாடு மக்களே, நம்ம இப்ப ராம்நாடோட புது பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கோம். பஸ் ஸ்டாண்டு திறந்து 1 மாசம் ஆயிருச்சு. பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு பாப்போமா? பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்த உடனே இந்த ஊரத்தை பாருங்களேன். ஃபுல்லா எச்சி துப்பி கண்டதையும் துப்பி கேவலப்படுத்தி வச்சிருக்காங்க. பார்க்கும் போது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் தோணும். நிறைய கடைகள் இன்னும் ஓபன் பண்ணல, வேலை நடந்துட்டு. கூடிய சீக்கிரமே இந்த கடையெல்லாம் ஓபன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான ஸ்பாட்டா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மக்கள்லாம் நல்லா என் பின்னாடி பாருங்க, படுத்து தூங்குற அளவுக்கு நல்லா வசதியாவே இருக்கு. இங்க ஒரு அக்கா ஏதோ மிஷின்லாம் வச்சு கிளீனிங்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கவே நல்லா இருக்கு. குப்பை இதை செஞ்சு குப்பை தொட்டியில போடுங்க. ஃபர்ஸ்ட் பப்ளிக் டாய்லெட் இங்கேதான் இருந்தது. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா ஜென்ஸ் டாய்லெட் உள்ள ஒழிச்சு வச்சிருக்காங்க. லேடிஸ் டாய்லெட் பப்பரப்பன் வெளில இருக்குது. இது என்னன்னு புரியல. பஸ் ஸ்டாண்டு நல்லா இருக்குங்க, நல்லா கட்டியிருக்காங்க, நல்லா வசதியாவே பண்ணியிருக்காங்க. நிறைய கடை வரப்போகுது. அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஆனா கவர்மெண்ட் என்னதான் நமக்கு நல்லது பண்ணாலும் நமக்கும் கொஞ்சம் பொறுப்பு வேணும். நம்மளோட பொருளை நம்ம சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கணும். பார்க்கும்போது ரொம்ப கேவலமா அங்கங்க துப்பி வைக்கிறது, குப்பையை போடுறது, சாப்பிட்டுட்டு அப்படியே போடுறது, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க நிறைய பேர் தொடர்ந்து கிளீன் பண்றாங்க, இருந்தாலும் நமக்கும் கொஞ்சம் பொறுப்பு வேணும்.